ஹாய் குட் மார்னிங். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விங் ட்ரேடிங் ஸ்டாக் பார்க்க போகிறோம். டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஸ்டாக் பார்க்க போகிறோம். லார்சன் அண்ட் டர்போ, வருண் பிவரேஜ், இந்தியன் பேங்க் அண்டு இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல். ஸோ இந்த 4 ஸ்டாக்கில் எந்தெந்த டைமில் என்ட்ரி ஆகுறது, எந்த மாதிரி பிரேக் அவுட் நடந்திருக்கு, எவ்வளோ பொட்டன்ஷியல் இருக்குது, அப்சைட் இன்னும் பொட்டன்ஷியல் இருக்குன்றத நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்குற ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல். இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கலை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது என்னென்ன பிளான் இருக்குன்னா உங்களுக்கு கம்பெனியை பொறுத்த வரைக்கும் ஸ்பிட்ஸ் தர போகிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஸ்பிட்ஸ் தர போகிறாங்க, 2:1 தர போகிறாங்க. செப்டம்பர் மந்த்துக்கிட்ட பிளான் வச்சுருக்காங்க அவங்க. ஸோ இது வந்து லாங் டேர்ம், தட் இஸ் வந்து பார்த்தீங்கன்னா லாங் டேர்ம்னா அடுத்த ஒரு 2 மந்த்தில் நடக்கிறதுக்கு இது சான்ஸு. ஸோ இப்போ பார்த்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கலில் ஒரு ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட் தான் ஃபார்ம் ஆகிட்டுருக்கு. ரேஞ்ச் பவுண்ட்னாலே உங்களுக்கு அடுத்தது வந்து மேலே பிரேக் அவுட் ஆகிற பொட்டன்ஷியல் வந்து ரொம்ப அதிகம். கீழேயும் பிரேக் அவுட் ஆகும், இல்லைன்னு சொல்ல வரல. பட் இந்த ட்ரேட் சைட் பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் மேலே பிரேக் அவுட் ஆகிற மாதிரி தான் இருக்குது. ஸோ அப்படி மேலே பிரேக் அவுட் ஆச்சுன்னா டார்கெட் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், இந்த ரெக்டாங்கிள் மாதிரி வரைஞ்சிங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டுன்னு வாங்க. ஸோ இது வரைச்சிட்ட பிறகு ஜஸ்ட் இதோட ட்ரெண்ட் லைன் மாதிரி வச்சுக்கிங்க, ஒரு லைன் மார்க் பண்ணிக்கிங்க. ஸோ இந்த லைன் மார்க் பண்ணிட்டு இதுக்கு மேலே வைங்க. ஸோ இது மேலே வச்சிங்கன்னா இதுதான் இதோட டார்கெட். தட் இஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா 4,400 ருபீஸ் வரைக்கும் போகிறதுக்கு பொட்டன்ஷியல் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக்கில் பொறுத்த வரைக்கும் என்ட்ரி நீங்கள் எங்கே எடுக்கணும்னா, இங்கே பிரேக் அவுட் ஆனோன்னா இங்கே என்ட்ரி எடுத்துகிட்டு ஸ்டாப் லாஸ் வந்து கீழே பிளான் பண்ணிக்கிங்க. ஓகே, இதான் வந்து ஏரோநாட்டிக்கல், இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கலை பொறுத்த வரைக்கும் ஒரு என்ட்ரி அண்ட் எக்ஸிட். செகண்ட் நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் பேங்க். இந்தியன் பேங்க்கில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ஒரு 5 இயர் பிரேக் அவுட் நடந்திருக்கு. நார்மலாகவே பிரேக் அவுட்டுன்றதுக்கு ஸ்ட்ரென்த் அதிகம். அதுவும் ஒரு 5 இயர்ஸ் பிரேக் அவுட் ஆச்சுன்னா இன்னும் பொட்டன்ஷியல், அப்சைட் பொட்டன்ஷியல் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் மந்த்லி டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஸோ இங்கே பாருங்கள், 2000 தட் இஸ் கோவிட்க்கு முன்னாடி இந்த லெவல், தட் இஸ் 2017 இந்த லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மறுபடியும் வந்து 2023 கிட்ட பிரேக் அவுட் பண்ணியிருக்காங்க. வால்யூமும் நீங்கள் செக் பண்ணிங்க. எப்பவுமே எந்த பிரேக் அவுட் நடந்தாலும் நீங்கள் ஃபஸ்ட்டு செக் பண்ணுற விஷயம் வால்யூமாக இருக்கணும். வால்யூமை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்குது லாஸ்ட்டு 2 மந்த்தாக. ஸோ இது அப்சைட் பொட்டன்ஷியல் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் பிரேக் அவுட் வந்து வேலிடாக இருந்ததுன்னா. ஸோ எப்பவுமே ஒரு இயர்லி பிரேக் அவுட் நடந்ததுன்னா, ஒரு மல்டி இயர் பிரேக் அவுட் நடந்ததுன்னா மினிமம் வந்து ஒரு 30% வந்து அந்த ஸ்டாக் வந்து ஷூட் அப் ஆகும். ஸோ அப்படி 30%ன்றதுல எப்படி கேல்குலேட் பண்ணணும்னா இங்கே வச்சுக்கிங்க, இங்கேருந்து ஒரு 30% வச்சுக்கிங்க, ஒரு அப்ராக்சிமேட்டாக வைங்க. தட் இஸ் இன்னும் ஒரு 100 ருபீஸ் கிட்ட இந்தியன் பேங்க் போகிறதுக்கு வந்து ஹை பொட்டன்ஷியல் இருக்குது. ஒரு ஷார்ட் டேர்மில் நான் சொல்கிறது, மேபி அது இந்த இயர் ஒரு 6 மந்த்துக்குள்ளே போகிறதுக்கும் பொட்டன்ஷியல் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இதுக்கேற்ற மாதிரி உங்கள் ட்ரேட் செட்டப்பை நீங்கள் பிளான் பண்ணணும். ஸோ இதுக்கு எப்படி பண்ணுறதுனா, இது இங்கே என்ட்ரி எடுத்துகிட்டு ஸ்டாப் லாஸ் வந்து இங்கே நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி ட்ரேட் செட்டப்பு இந்தியன் பேங்க்கில் நீங்கள் அப்ரோச் பண்ணலாம். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வருண் பிவரேஜ். தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா வருண் பிவரேஜ். வருண் பிவரேஜஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு நல்ல கன்சாலிடேஷன் ஃபேஸ் போயிட்டுருக்கு. ஜஸ்ட் நம்ம இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் பார்த்து இல்லைங்களா, அதே மாதிரி தான் ஒரு நல்ல ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸ் போயிட்டுருக்கு. இந்த கன்சாலிடேஷன் ஒன்ஸ் பிரேக் அவுட் நடந்ததுன்னா உங்களுக்கு அப்சைட் போகிற பொட்டன்ஷியல் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். தட் இஸ் அந்த டார்கெட் எப்படி மெஷர் பண்ணுன்றது நமக்கு தெரியும். தட் இஸ் இந்த அப்டேட் நீங்கள் பண்ணுங்கள், மெஷர் பண்ணுங்கள். இது அப்படியே இது மேலே வைங்க. ஸோ 1000 ருபீஸ் கிட்ட போகிற பொட்டன்ஷியல் வந்து வருண் பிவரேஜஸில் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இதுக்கேற்ற மாதிரி உங்கள் ட்ரேட் செட்டப்பை வருண் பிவரேஜஸில் பிளான் பண்ணலாம். ஸோ நம்ம இது வரைக்கும் என்னென்ன ஸ்டாக் பார்த்துருக்கோம், வருண் பிவரேஜஸ், இந்தியன் பேங்க் அண்ட் இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் பார்த்துருக்கோம். இப்போ லாஸ்ட்டாக பார்க்க போகிற ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லார்சன் அண்ட் டர்போ. லார்சன் அண்ட் டர்போ வந்து நிஃப்டி 50 ஸ்டாக்கு. ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அக்குமுலேஷன் ஃபேஸ் போயிட்டுருக்கு. இப்போ நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க லாஸ்ட் ஒரு 1 மந்த்துக்கு அந்த நியூஸ். நிறைய பேர் இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்டாக்ஸில் வந்து ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் நிறைய பேர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ மேபி அது இந்த ஸ்டாக்கோட ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக இருக்கும் மேபி. ஏன்னா இன்னுமே இது பொட்டன்ஷியல் அதிகமாக இருக்குது மேலே போகிறதுக்கு. ஸோ ஒரு நிமிஷம், நீங்கள் மறுபடியும் அந்த ரெக்டாங்கிள் மாதிரி ஃபேஸ் பண்ணிக்கிங்க. ஸோ நல்ல ஒரு அக்குமுலேஷன் ஜோன். இது உடச்சிச்சுன்னா உங்களுக்கு அடுத்தது ஒரு 2800 ருபீஸ் வரைக்கும் போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இதுக்கேற்ற மாதிரி ஒரு ட்ரேட் செட்டப் பிளான் பண்ணிக்கலாம். இன்கேஸ் நீங்கள் ஆப்ஷன்ஸ் பிளேயராக இருந்தீங்கன்னா ஆப்ஷன் செக்மெண்ட்டில் அப்சைட் போகிற பொட்டன்ஷியலுக்கு என்ன ஸ்ட்ராட்டஜியும் நீங்கள் அதை யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் கால் ரேஷியோ ஸ்ப்ரெட்டு, இல்லை ஃபியூச்சர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணிவிட்டு ஆப்ஷன்ஸில் வந்து எட்ஜிங் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி மல்டி ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து நீங்கள் இதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். வித் ரிஸ்க் எப்பவுமே நீங்கள் ஸ்டாக் ஆப்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பண்ணும்போது ஒரு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டோட பண்ணுங்கள்.
ஓகே, ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா 4 ஸ்டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹை பொட்டன்ஷியல் வந்து ஸ்விங் ட்ரேடிங் இருக்குது. ஜஸ்ட் நம்ம நிஃப்டியோட அனலைசிஸும் பார்த்துடலாம். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நிஃப்டி நேற்று எப்படி முடிஞ்சிருக்கு, என்ன மாதிரி பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருக்குன்றதை ஜஸ்ட் நம்ம ஒரு ஓவர்வியூ மட்டும் பண்ணிடலாம். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம மார்க் பண்ண இடத்துல தான் கரெக்டாக சப்போர்ட் எடுத்துருக்கு நேற்று. தட் இஸ் 19,238 கிட்ட சப்போர்ட் எடுத்துகிட்டு மார்க்கெட்டு ஒரு சின்ன ஒரு பவுன்ஸ் பேக் மாதிரி நடந்திருக்கு. இது வந்து பவுன்ஸ் பேக் நடந்ததுனால மட்டும் இது அப் ட்ரெண்ட் போகுமான்றது கிடையாது. மேபி இன்னும் ஒரு கன்சல்டேஷன் ஆகிட்டு கூட இப்படி வந்துட்டு மறுபடியும் கீழே வரலாம். இல்லைனா இன்னொன்று விஷயம் கூட நடக்கலாம். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டபுள் பாட்டம் மாதிரி கூட ஃபார்ம் ஆகுது பாருங்கள். டபுள் பாட்டம் மாதிரி கூட ஃபார்ம் ஆகுது. இன்கேஸ் இது ஃபார்ம் ஆச்சுன்னா இந்த ட்ரெண்ட் லைனை உடைக்கணும். இந்த ட்ரெண்ட் லைனை உடைச்சதுன்னா இங்கே பிரேக் அவுட் நடந்ததுன்னா நீங்கள் என்ட்ரி எடுத்துகிட்டு ஸ்டாப் லாஸ் வந்து இங்கே விற்கலாம். நான் சொல்கிறது ஒரு லாங் டேர்முக்காக. லாங் டேர்ம்னா ஒரு 1 மந்த் நீங்கள் ஹோல்டு பண்ணுறீங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி செக்மெண்ட்டில் ஃபியூச்சர் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு நான் சொல்கிறேன். ஓகே, நான் மறுபடியும் வேணால் வரையிறோம் பாருங்கள். இது டபுள் ஷேப் மாதிரி ஃபார்ம் ஆகும், இப்படி வரும். இதான் டபுள் பாட்டம். இங்கே ஒரு பாட்டம், இங்கே ஒரு பாட்டம், அதனால தான் இது டபுள் பாட்டம். மறுபடியும் மேலே வந்து மார்க்கெட் மேலே போகுது. இந்த ட்ரெண்ட் லைன் வந்து உடச்சிதுன்னா இந்த டபுள் பாட்டம் வந்து வேலிடு. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் அனலைஸ் பண்ணணும். ஓகே, இன்கேஸ் மறுபடியும் இது அப் ட்ரெண்ட் ரெசியூம் ஆகும்னா எப்போ ரெசியூம் ஆகும்னா ஒரு நல்ல ஒரு அப் ட்ரெண்டு ஒரு 20,000 மார்க் எப்போ பிரேக் அவுட் நடக்குதோ அப்போ தான் வந்து ஃபார்தர் அப் ட்ரெண்ட் நடக்கும். அது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கன்சல்டேஷன் வித் நெகட்டிவ் பயாஸ் பாசிட்டிவ் பயாஸில் தான் நடந்துகிட்ருக்கும். ஏன்னா மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் ஸ்டாப்பாக இங்கேருந்து ஏறி இருக்கு இல்லையா, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த இடத்துலேருந்து பாருங்கள், 18,700லேருந்து உங்களுக்கு 20,000 வரைக்கும் ஒரு நான் ஸ்டாப் ரேலி ஒரு ஷார்ட் டேர்மில் நடந்ததுனால இப்போ டைம் கரெக்ஷன் நடந்துகிட்ருக்கு. டைம் கரெக்ஷன் என்னென்னா ஒரு சைடு வேஸில் போயிட்டே இருக்கும், மறுபடியும் ஒரு அப் ட்ரெண்ட் ரேலி ரெசியூம் பண்ணுறதுக்கு முன்னாடி. ஓகே, இதான் வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டியோட டேட்டா. எஃப்ஐடிஐ எப்படி இருக்காங்கன்றதை நீங்கள் பார்த்துங்க. எப்பவுமே நேற்றோட டேட்டா நான் பார்க்கல, ஜஸ்ட் நம்ம இப்போ பார்த்துடலாம். எஃப்ஐடிஐ ஆக்டிவிட்டி, எஃப்ஐ வந்து பார்த்தீங்கன்னா நெட் செல்லராக தான் இருந்திருக்காங்க. டோட்டலாக இன்ஸ்டியூஷன் ஆக்டிவிட்டி வந்து பார்த்தீங்கன்னா நெட் செல்லிங் தான் இருக்குது. இங்கே 2,324 கோடிக்கு செல் பண்ணியிருக்காங்க. இவங்க 1,460 கோடிக்கு மட்டும் தான் பை பண்ணியிருக்காங்க. நெட்டாக பார்த்தீங்கன்னா மைனஸில் தான் இருக்காங்க. ஓகே, இது ஒரு விஷயம். ஸோ இதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணணும். அந்த நம்ம டபுள் பாட்டம் சொன்னோம் இல்லைங்களா, அந்த கேஸ் அது வேலிடாக இருந்ததுன்னா அதுக்கேற்ற மாதிரி உங்கள் ட்ரேட் செட்டப்பை நீங்கள் பிளான் பண்ணுங்கள். வேறு ஏதாவது ஸ்டாக் உங்களுக்கு அனலைஸ் பண்ணணும், வேறு மாதிரி உங்களுக்கு நிஃப்டி 50 ஸ்டாக்ஸ் அனலைஸ் பண்ணணும்னா நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க, அதுக்கேற்ற மாதிரி நம்ம அனலைஸ் பண்ணலாம். தேங்க்யூ. ஷேர் மார்க்கெட் ரிலேட்டடாக இருக்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.